இந்த முத்துப்பேட்டை காவல் சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தொடர்ச்சியாக பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல்களும் அதே போல இந்த பகுதியில் வன்கொடுமை வழக்குகளும் தொடர்ந்த வண்ணம் உள்ளன. தொடர்ச்சியாக காவல் நிலையங்களில் பல போக்சோ வழக்குகள் பதியப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் சாதிய பிரச்சனைகளும் உண்டாகி வருகிறது. அது எல்லாம் தாங்கள் அறிந்ததுதான். இருந்தாலும் இந்த தொடர்ச்சியாக மாணவிகள் பாதிக்கப்படுவதை, பாலியல் ரீதியாக பாதிக்கப்படுவதை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக தலையீடு செய்து அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் மாணவிகளை பாதுகாத்திட பாலியல் தொல்லைகளில் இருந்து விளிம்பு நிலை மக்களை எல்லாம் பாதுகாத்திட மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக பள்ளி கல்வித்துறை, கல்வி மேலாண்மை குழு, பெற்றோர் ஆசிரியர் கழகம், ஊராட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கி பாலியல் சீண்டல்களில் இருந்து பெண்களை பாதுகாத்திடவும், தொடர்ச்சியாக நடைபெறும் வன்கொடுமைகளை தடுத்திடவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வருகிற 23ஆம் தேதி முத்துப்பேட்டை பழைய பேருந்து நிலைய பெரியார் சிலையில் இருந்து பேரணி புறப்பட்டு காலை 10 மணி அளவில் பேரணி புறப்பட்டு பழைய பேருந்து நிலையத்தில் உள்ள பேரூராட்சி அலுவலகம் அருகில் விழிப்புணர்வு பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. ஒவ்வொரு பள்ளியிலும் சாதிய பிரச்சனைகளை ஒழிக்க வேண்டும். அதே போல பள்ளியில் பயிலக்கூடிய மாணவிகளை பாதுகாத்திட ஒரு விழிப்புணர்வு குழுவை அமைத்து தர வேண்டும் என மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தை கேட்டு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெறுகிறது. அதில் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் வெற்றி பெற நீங்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இங்க பேச வாய்ப்பளித்து விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஒருங்கிணைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.